திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திமுகவை சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிரடியாக. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் இன்றைய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை முட்டாள் முதலமைச்சர், முட்டாள் ஸ்டாலின் என்று பேசியதை இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திமுக தரப்பு. அடுத்தடுத்து கட்டம் கட்டி தூக்கப்படும் முன்னாள் திமுக அமைச்சர்கள் யார்? திமுக தரப்பு தயாராக இருக்கிறதா இந்த போரை எதிர்கொள்ள? பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரை பற்றி கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆத்தூரில் நடந்த நிகழ்வு ஒன்றில் முதலமைச்சரை பற்றி மிக கடுமையாக, ஒருமையில் கொச்சையாக பேசியதாக அவர் மீது இன்றைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முன்ஜாமீனுக்காக தயார் நிலையில் இருந்த நிலையில் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து குறிப்பாக இவர் தொடர்ந்து 7 முறை சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இவருக்கு எப்படி பேச வேண்டும், குறிப்பாக ஒரு முதலமைச்சரை எப்படி பேச வேண்டும் என்று இவருக்கு தெரியாதா என்கிற பிரதான கேள்வியோடு காவல்துறையும் நீதிமன்றமும் இன்றைக்கு முன் ஜாமீனை ரத்து செய்திருக்கிறது. இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இது. மிகவும் அதிர்ச்சிகரமான அல்லது பட்டவர்த்தனமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையை எடுத்திருக்கிறது தாவேக அரசு என்று மறுபுறத்தில் திமுக தரப்பிலிருந்து காட்டமான அறிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக நாம் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். புதிதாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் 2 ஆண்டுகளை கட்சி தொடங்கி ஆகிற நிலையில் இனி ஆட்சி அதிகாரம் நம்முடையது, நாம் தான் நிலையாக இருக்க போகிறோம், நமக்கு எதிர்க்கட்சி என்று ஒன்றே கிடையாது, எதிரிகளே கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் உச்சபட்சத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற நிலைப்பாட்டோடு எல்லோரையும் வீழ்த்து விடலாம் என்கிற நோக்கோடு எதிர்க்கட்சிகள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடும் குறிப்பாக திமுகவை தகர்க்க வேண்டும், திமுக என்கிற ஒரு எதிர்க்கட்சியை, திமுக என்கிற கட்சியையே அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும், திமுக என்கிற கட்சியே இருக்கக்கூடாது என்று திமுக மீது ஒரு கடுமையான வன்மத்தோடு, காழ்ப்புணர்ச்சியோடு திமுகவை முழுமையாக அழிக்க வேண்டும், அரசியலில் இருந்து திமுகவை தகர்க்க வேண்டும். குறிப்பாக தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கூட ஸ்டாலின் இனி அரசியலில் கூடாது, லண்டனுக்கு செல்கிற ஸ்டாலின் குடும்பத்தோடு லண்டனுக்கு ஓட வேண்டும், இனி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது என்று தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு திமுக மீது ஒரு கடுமையான தாக்குதலை, திமுக மீது வன்மத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு இந்த தாக்குதலை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பரவலாக சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் பேசப்படுகிறது. திமுக கடந்த காலங்களில் செய்த மிகப்பெரிய தவறு என்று இன்றைக்கு திமுக தரப்பிலிருந்து சுட்டிக்காட்டுவது திமுகவுடைய தொண்டர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தலைமை மீது. இதற்கு முன்னால் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர், முட்டாள் ஸ்டாலின் என்று பேசுகிறார். ஆனால் அன்றைக்கு அவர் மீது எந்த விதமான கைது நடவடிக்கையும் அன்றைக்கு இருந்த திமுக அரசு எடுக்கவில்லை. பெருந்தன்மையோடு இதனை ஸ்டாலின் எதிர்கொண்டார். ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் என்று பேசினார்கள். எங்கள் தலைவர் பெருந்தன்மையோடு இருக்கிறார், நடவடிக்கை எடுக்க மாட்டார், அரசியலிலே இதெல்லாம் மிகவும் சாதாரணம், நாம் இதை கடந்து செல்ல வேண்டும், எவ்வளவோ நலத்திட்டங்கள் இருக்கிறது, மக்கள் திட்டங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுகிற ஒரு நபரை மக்களே களத்தில் பார்த்து கொள்வார்கள் என்றெல்லாம் கடந்த காலத்தில் திமுகவுடைய தலைமையும் திமுகவிலிருந்து ஒரு தரப்பு சொன்னது. மிகவும் பெருந்தன்மையோடு முதலமைச்சர் நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு களம் மாறி இருக்கிறது. குறிப்பாக அன்றைக்கு முட்டாள் ஸ்டாலின் என்று சொல்கிற போது இதே கூட்டணியில் இருந்த யாரும் அதை கண்டித்து கூட பேசவில்லை. இந்த நிலையில் இன்றைக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை பற்றி மிகவும் அவதூறாக பேசியிருக்கிறார், ஒரு சமூக சீர்கேடு ஏற்படும் வகையில் பேசியிருக்கிறார், பொது அமைதியை கெடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார் என்று குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சரும் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருப்பது உள்ளபடியே திமுக தரப்புல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட கட்டம் கட்டி தூக்குகிறார்களா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்? ஏற்கனவே நாம் சொன்னதுபடி செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், ஏவா வேலு, KN நேரு என மிகப்பெரிய பாய்ச்சலை தொடுக்க இருக்கிறதா? தேர்தலை இன்றைக்கு முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, இதுவும் பெரும்பான்மை இல்லாமல் ஒரு மைனாரிட்டி கட்சியாக இருக்கிற இந்த நிலையிலேயே இவர்கள் திமுகவை தகர்க்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் என்றால், இவர்கள் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைத்திருந்தால் இவர்கள் எதையெல்லாம் செய்திருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு திமுக தரப்பில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டன அறிக்கையில ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. கூட்டியல் பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கிறது.
தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு பெண்ணை அதே தாவேகா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மயக்க மருந்தை கூல்ட்ரிங்க்ஸ்ல குளிர்பானத்துல கலந்து கொடுத்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய பாலியல் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு உறுதுணையாக ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காமல் இந்த பிரச்சனையை கலப்பிய இந்த தாக்குதலை நடத்திய அந்த நபர்கள் மீது தாவேகாவை சார்ந்த நபர்களுக்கு ஆதரவாக நிர்வாகிகளுக்கு ஆதரவாக ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஊடகம் முன்னால் தோன்றி வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது இந்த டேக் டைவர்ஷன் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் மீது இவர்கள் பழிவாங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு கடுமையான ஆணவ போக்கு. இந்த போக்கு நிச்சயம் அழிவில் முடியும் என்று இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்குமேயானால், இந்த பழிவாங்கல் நடவடிக்கை தொடருமையானால் இது இரண்டு தரப்பிலும் பார்க்கக்கூடிய கத்தி. எப்பொழுதும் ஆட்சியும் அதிகாரமும் ஒரே தரப்பில் இருக்காது. வெகு விரைவில் இவர்கள் மேலே வந்திருக்கிறார்கள். அது ரொம்ப கவனமா இருக்கணும். வெகு விரைவில் நீங்கள் மேலே வந்திருக்கிறீர்கள். இந்த விரைவாக இந்த வளர்ச்சி எப்பொழுது வேண்டுமானாலும் என்னவாக வேண்டுமானாலும் மாறலாம். இதை இந்த தரப்பு ஆளும் கட்சி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு புறத்தில் மக்கள் புறத்திலும் சமூக தளங்களிலும் பிரதானமாக இவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய பல நலத்திட்டங்கள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஒன்றிய அரசோடு பேசி போராட வேண்டும். நாட்டில் பல பிரச்சனை இருக்கிறது. கஞ்சா போதை வழக்கில் தொடங்கி பாலியல் குற்றச்சம்பவங்கள் என நாளுக்கு நாள் ஊடகங்கள் அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவருகிற நிலையில் இதையெல்லாம் மறைக்கும் வகையில பழிவாங்கும் நடவடிக்கையை கையிலே எடுத்திருக்கிறது இந்த தாவேகா அரசு என்கிற குற்றச்சாட்டை தான் இன்றைக்கு திமுக தரப்பு வைத்திருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கிற கேள்வியும் ஒரு ஆவலும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது என்னவாக இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கிங் செய்திகளை தொடர்ந்து வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆட்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை மாற்றி புதிய நகைகளுக்கு எக்ஸ்சேஞ்சில் கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாக பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 உடன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.